அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய வேதமான குர்ஆனிலே 1500 வருடங்களுக்கு முன்னாடி பல நூறு படைப்புகளை பற்றி தெளிவான முறையில் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த குர்ஆனுடைய வசனங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ் என்றால் யார் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 2 255வது வசனத்திலே தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றான். அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடனே தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதமான குர்ஆனிலே முதலிலே சொல்லப்பட்ட வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுடனே தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஆணித்தனமாக தெளிவான முறையில் கண்டிப்பான முறையில் சொல்லி காட்டிவிட்டு, இரண்டாவதாக அது எப்படி என்று மனிதன் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதனுடைய தன்மைகளை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் என்றும் உயிருள்ளவன், அல்லாஹ் என்றும் உயிருள்ளவன், அவன் என்றுமே நிலைத்திருப்பவன் என்பதாக நினைச்சான் இறைவன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இன்னும் மூணாவதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ அவனை பிடிக்காது. அதாவது அல்லாஹுக்கு இந்த உலகம் என்பது பெரிய விஷயமே இல்லை. தன்னுடைய இந்த உலக அழிவு நாட்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகின்ற போது வானங்களை நினைச்சான் ஒரு கையில் சுருட்டி விடுகின்றான் என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே சொல்லிக்கான். பூமியை தன்னுடைய கையில் பந்து போல வைத்திருப்பான் என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலே சொல்லி காட்டப்போ, வானங்களையும் பூமிகளையும் அதில் உள்ள வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா செயல்படுத்துவது அல்லாஹுக்கு கடினமானதே இல்லை. அதனால் அல்லாஹுக்கு என்ன செய்யாது, டயர்ட்னஸ் என்பது ஏற்படாது. சிறு தூக்கமோ பெரிய நோய் நொடிகளோ அல்லாஹுக்கு பெரிய தூக்கமோ அல்லது நோய் நொடிகளோ அல்லாஹுக்கு பிடிக்காது என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனில் சொல்லி காட்டு. இன்று பார்க்குறோம், ஒருவர் நம்ம வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யுது, ரெஸ்ட் என்பதும் டயர்ட்னஸுக்கு என்ன செய்யுது, சிறு தூக்கம் என்பதும் நிரந்தரமான தூக்கம் என்பதும் தேவை உடையதாக இருக்குது. ஆனால் அல்லாஹுக்கு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வஸ்துக்களையும் செயல்படுத்துவது பெரிய விஷயமே இல்லை என்பதாக நினைச்சான் அல்லாஹு தஆலா சொல்லுங்கள். ஏன்னா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று நடக்கணும் அல்லாஹ் நாடிட்டான்னா குன் ஃபயக்குன், ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்முறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனால் மூன்றாவதாக சொல்லப்பட்டது சிறு தூக்கமோ நித்திரையோ பெரிய நித்திரையோ நிச்சயம் அல்லாஹுக்கு தேவையில்லாதது என்பதாக இறைவன் சொல்லிக்க. இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர இந்த விஷயங்கள் எல்லாற்றுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதாக இருக்கின்றது என்பதை நிச்சயம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக அல்லாஹுடைய அருள்முறை குர்ஆன் இந்த 255வது வசனத்தை சிந்திப்போம். அல்லாஹுவை அறிந்து வணங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.